ரைஸ் நான் வாழ்க்கையில முதல் முறையா பக்ரீத்தை வந்து வெளிநாட்டுல கொண்டாடுறேன். அதுவும் நம்ம பினாங்ல மலேசியால இருக்கிற பினாங்ல கொண்டாடுறேன். அதுவும் வந்து இங்க 600 வருஷம் பழமையான கப்பித்தாங் அந்த பள்ளிவாசல தாங்க நான் இப்போ பக்ரீத்தை வந்து பக்ரீத் தொழுதுட்டு இருக்கேங்க. ஸோ எல்லாருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. குர்பானி கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் ஏழைகளுக்கும் உதவி பண்ணுங்க. இன்னைக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா பினாங்ல இருக்கேங்க. ஸோ பினாங்ல வந்து இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பக்ரீத், ஈதுல் ஃபிதா. ஸோ அதை வந்து நான் இப்போ முதல் முறையா பக்ரீத் அன்னைக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன். எப்பவுமே இந்தியாவில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த முறை மலேசியா வந்திருக்கேன். ஸோ மலேசியாவில் பினாங்கில் இருக்கேன். பினாங்கில் உள்ள ஒரு பழமையான ஒரு மசூதியில் போய் தான் இன்னைக்கு நாங்கள் போய் ஜமாத்தோட சேர்ந்து தொழுக போறேன். ஓகே, பின்னாடி பஸ் சிரிச்சிட்டு போறாரு. ஸோ நான் இப்போ தங்கியிருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா சூலியா ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து பக்ரீத் வாழ்த்துக்கள். நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு லிட்டில் இந்தியா பக்கத்துல தான் நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன். லிட்டில் இந்தியாங்கிறது பினாங்கில் வந்து ஒரு சென்டர்னே சொன்னாங்க. சூப்பரான ஏரியாங்க. நேத்துலாம் போய் அங்க போய் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பார்த்தோம். ஓகே, இந்த ஏரியா சூர்யா ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் இங்க ஓரளவு ரூம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு. நான் டார்மிட்ரி அப்படிதான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அது ஒரு நாளைக்கு டார்மிட்ரிக்கு ஒரு சிங்கிள் பெட்டிக்கே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 சம்திங் வந்தது. இதோட கம்மி ரேட்டுக்குலாம் வந்து இங்க டார்மிட்ரி கிடைக்குங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்து டாபிக் என்னன்னா பக்ரீத் அந்த பள்ளிவாசல்ல போய் இப்போ நான் தொழுகைக்கு போயிட்டு இருக்கேன். 9 மணிக்கு தொழுகன்னு சொன்னாங்க. அப்போ டைம் டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆச்சுங்க. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ அந்த குத்பா ஓதுற சவுண்டு கேட்குது. நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க தொழுகிறதுக்கு. இப்போ கேட்டேன் எத்தனை மணிக்கு தானே 9 மணினாங்க. ஒரு சில பள்ளிவாசல் எல்லாம் 10 மணிக்கு அனுப்போம் அப்படின்னாங்க. இங்க வந்து ஒரு பழமையான பள்ளிவாசல் இருக்கு. நேற்று நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஸோ அந்த பள்ளிவாசல் நான் போய் தொழுக போயிட்டு இருக்கேன் இப்போ. ரைஸ், இந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 4-5 பள்ளிவாசல் இருக்குங்க. நான் தங்கி இருக்கிற இடம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அங்கதான் எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா போயிட்டு இருந்தாரு. சொன்னாரு அந்த பள்ளிவாசல் நல்லா இருக்கும் அப்படின்னு. நேற்றே கேள்விப்பட்டேன் பழைய மாத பள்ளிவாசல் அப்படின்னு. காலையில 8:45. இன்னைக்கு லீவு வேற. பரபரப்பே இல்லாம இருக்கு மலேசியா. அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க மலேசியாவுக்கு வந்தேன். நான் நேற்று வந்து பினாங் வந்தேன். ஸோ பினாங்கில் ஒரு 3 நாள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லங்காவி அதெல்லாம் போயிட்டு கிளம்ப வேண்டியதான். சில பேர் மலாக்கா போனால் நல்லா இருக்கும் நாங்க. ஸோ பார்க்கலாம் மலாக்காவை. மலாக்கால யார நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளேசஸ் பார்க்கறதுக்கு. நான் இப்போ தங்கியிருக்க ஏரியாவில் வந்து ஃபுல்லாக நான் வந்து லிட்டில் இந்தியா பக்கம் தான் ரூம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம தமிழ் ஃபுட்லாம் கிடைக்கும் அப்படின்னு. சாப்பாடெல்லாம் ஓரளவு நல்லா தாங்க இருக்கு இந்த ஏரியாவில். நம்ம லிட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஎல்ல இருந்த அளவுக்கு அந்த ஒரு பரபரப்பே இல்லை. ஆனால் நான் தங்கியிருந்த பிரிக் ஃபீல்ட்ஸில். ஸோ பினாங் வந்து நிறைய தமிழ் மக்கள் இங்கே பினாங்கில் இருக்காங்க. ஃபேமிலி மார்ட்டு அப்புறம் நிறைய 7-Eleven இருக்கு பக்கத்தில். ஸோ எப்போ வேணால் 24 ஹவர்ஸ் ஓப்பன். 7-Eleven நீங்கள் தேவைப்படுற எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் நிறைய நைட் கிளப்ஸ் நிறைய இருக்குங்க. சூலியா ஸ்ட்ரீட் இருக்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி தேவை நம்ம தொழுகைக்கு போயிட்டு இருக்கேன். பட் நம்ம எதுவும் இது பண்ணல. நேற்று வந்து இங்கே ஸ்டே பண்ணேன். சரி, இது வந்து கொஞ்சம் பக்கமா இருக்கு, லிட்டில் இந்தியா பக்கமா இருக்கு. வேற எங்கேயுமே அந்த ரூம் கொஞ்சம் ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அது இவங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து லீவு ஹாலிடே. மலேசியாவில் வந்து 3 நாள் வந்து பப்ளிக் ஹாலிடேனால ரூம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு ஸோ டக்குன்னு புக் பண்ணிட்டேன். நல்லா இருந்தது ரூம் வந்து, எல்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நடந்து போகணுங்க, போயிடலாம். தொழுகைக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ போய் அங்கே போய் உதவி செஞ்சு போகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாரும் வீட்டில எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் குர்பானி கொடுத்துருப்பீங்க. நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க பக்ரீத்தை. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், பக்ரீத் வாழ்த்துக்கள். ஸோ காலையில் இந்த ஏரியாவில் ஜூலியா ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள்லாம் திறந்துருக்கு, ஹோட்டல்ஸ்லாம் திறந்துருக்கு. ஸோ இப்போ அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வருஷம் பழமையான பள்ளிவாசலுங்க. ஸோ இது பேக் சைடு. ஸோ இந்த பக்கம் உள்ளே போகலாம் போல இருக்கு. அப்படியே உள்ளே போயிடலாம். அப்படியே போய் யோசி செஞ்சுட்டு போகலாங்க உள்ள. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மைக்கை ஆஃப் பண்ணிடுறேன். நார்மலாக பேசி இது பண்ணிக்கிறாங்க. இப்போதான் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க பள்ளிவாசலில். ஸோ நல்ல பெரிய பள்ளிவாசல். லேடிஸ் தனியாக இருக்கும், ஜென்ஸுக்கு தனியாக இருக்கும் பள்ளிவாசலில்.
ஸோ டைம் ஆச்சு, அப்படியே உதவி செஞ்சுக்கலாங்க. ஸோ இடம்லாம் நம்ம இங்கேருந்து தொழுதுக்கலாம். அந்த பள்ளிவாசல் பேர் என்ன நேம்? பள்ளிவாசல் நிறைய தமிழ் மக்களை பார்க்கலாங்க. வேஸ்ட் கட்டிட்டு நிற்கிறாங்க பாருங்க. பள்ளிவாசல் சூப்பரா இருக்குங்க. 600 வருஷம் பழையமான பள்ளிவாசல் வாங்குறது. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقد فاز المتقون واعلموا أن الله مع المتقين. தமிழ்ல வந்துட்டு அசரத்து பேசுறாருங்க. இங்க இருக்கிற அசரத்தும் பாத்தீங்கன்னா தமிழ்காரப்பு இருக்கு. தமிழ்ல தான் பேசிட்டு இருக்காங்க, தமிழ்ல தான் ஓதிட்டு இருக்காங்க. கேக்குதா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வ அஸீலா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். தமிழ்ல பேசுறாங்க. நாம் தியாக திருநாள் என்பதாக நாம் அழைக்கிறோம். ஹஜ்ஜி திருநாள் கற்றுத்தரக்கூடிய எத்துடைய பல்லாயிரக்கணக்கான படிப்பினைகள் பாடங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கற்றுத்தரால் மரணித்ததற்கு பிறகு இந்த உலகம் முழுவதும் இந்த மையம் முழுவதும் நல்லோர்களால் அது பேசப்பட வேண்டும், புகழ்ந்து உரைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தியாக உணவுடன் கூடிய யோகம் சிந்தனையுடைய வாழ்வு வாழ வேண்டிய ஒரு பெரும் பாடத்தை இந்த ஹஜ்ஜி திருநாள் நமக்கு கற்றுத் தருகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தியாக குடும்பத்தினர்களாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருமை துணைவியார், உலகத்தின் கொடான கோடி முஸ்லிம்களுடைய பெருமைக்குரிய தாயார் சையதுனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய அருந்தவ புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் கடந்து சுமார் 5000 ஆண்டுகள் கடந்து மட்டுமல்ல, இந்த உள்ளளவும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். மட்டுமல்ல, இஸ்லாமிய இறுதி கடமையாம் ஹஜ்ஜை கூட அல்லாஹ் அந்த குடும்பத்தினர்கள் குர்ஆன் சம்பந்தமான செய்தியை குர்ஆன் எவ்வளவு அர்த்தமாக சொல்லி தருகிறது. நான் பெற்றெடுத்த மகன், ஆசை மகன், அன்பு மகனை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ்வுடைய உத்தரவு பிறக்கிறது. இது உலகத்தில் இங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல்ல தமிழ்ல பயான் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ மலேசியால வந்து தமிழ்ல பயான் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேயே நிறைய இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டிலேயே நிறைய பள்ளிவாசல்ல வந்துட்டு உருதுல தான் பயன் பண்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் உருது தெரியும், தமிழும் தெரியும், ஆனா உருதுல பயன் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல. ஸோ நான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உருது தெரியாது, நான் போய் அங்கே முடிச்சுட்டு இருப்பேன் உருது பயன் பள்ளிவாசல் எல்லாம். ஸோ மலேசியால அதுவும் பினாங்கில் இப்போ இந்த பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா கப்பித்தாங் அந்த பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட தமிழ்ல தான் பயன் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஹஜ் பெருநாள், நிறைய பேர் ஹஜ் போயிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு அல்லாட்ட நம்ம துவா செஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போகலாம், எனக்கு ஆசை இருக்கு.
ஸோ இப்போ வேற சவுதிக்கு ஸ்டாப் ஓவர் விசா கொடுத்துருக்காங்க. நீங்க 4 நாள் போயிட்டு தாராளமா அங்க போய் நீங்க உம்ரா பண்ணிக்கலாம். ஹஜ் பண்றதுலாம் நிறைய செலவாகும். முடியாதவங்க அந்த மாதிரி ஸ்டாப் ஓவர் விசால ஒரு 40-50 நீங்க தாராளமா வந்து உம்ரா போயிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஈகை திருநாள். இது ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா வந்துட்டு பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் தியாக திருநாள். அது ஆக்சுவலா எல்லாரும் நல்லா நிறைய விஷயங்கள் அடுத்தவங்க தியாகம் பண்றோமோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாம இல்ல அடுத்தவங்க அவர்கள் கெடுதல் செய்யாம இருந்தாலே போதும். இப்போதைக்கு அதே பெரிய விஷயம் தான். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷம். இது இப்போ இந்த வீடியோ நான் இப்போதான் இருக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு அப்படியே அப்லோட் பண்ணலாம் பாக்குறேன். ஸோ இந்த பள்ளிவாசல் வந்து நல்ல ஃபேமஸான பள்ளிவாசல் சொன்னாங்க. ஏன்னா 600 வருஷம் பழமையான பள்ளிவாசல் சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். இது முபாரக், இது முபாரக், இது முபாரக், இது முபாரக். ஓகே ஓகே, தேங்க்யூ மாஷா. ஸோ நிறைய பேர் வந்து சலாம் சொல்லிட்டு போனாங்க. சந்தோஷமான விஷயம் தான். தெரியும், நிறைய தமிழ் மக்கள்லாம் இருந்தாங்க. தொழுகை முடிஞ்சதுங்க. ஸோ பள்ளிவாசல் வெளியில வந்துட்டேன். எனக்கே ஆச்சரியம் வந்தது. ஒரு 2 பேர் வந்து கேட்டு போனாங்க, அவங்க வீடியோ பார்த்துருக்கேன்னு. அதிசயமா தான் இருக்கு. சந்தோஷம். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பள்ளிவாசல் வெளியே வந்தாச்சு. நல்ல பெரிய பள்ளிவாசலுங்க. அதெல்லாம் பயங்கரமா பெருசுங்க பள்ளிவாசல். சூப்பரா இருக்கு. தொழுது வந்து நான் கரெக்டா டைமுக்கு கரெக்டா 9 மணிக்கு போயிட்டேன். கரெக்டா தொழுக ஆரம்பிக்கும் போது ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ மிஸ் பண்ணாம ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவே நான் 10 மணி நினைச்சிட்டேங்க. நான் என்னன்னா 8:30 கிளம்பிட்டேன். 8:30 கிளம்பி ரெடியா இருக்கும்போது ஒருத்தர் நடந்து போனாரு. அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை மணி தொழுகிறதுக்கு. 9 மணினாரு. அப்படி டக்கு ஓடி இருந்தாச்சு. 8:45 தான் ரூம்ல இருந்து கிளம்பி ஓடி வந்து பக்கம் தான். எங்க ரூம்ல இருந்து ஒரு 5 to 10 minutes வாங்க தான் இந்த பள்ளிவாசல். சந்தோஷம். நம்ம சேனல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலேசியாவுக்கு நான் நிறைய வீடியோ நான் போட போறேன். எல்லா வீடியோவும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தியாக திருநாள் வாழ்த்துக்கள், பக்ரீத் வாழ்த்துக்கள். ஸோ திரும்பவும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம், டேக் கேர். اتقوا الله فقد فاز المتقون واعلموا ان الله مع المحسنين. قال تعالى عامرا ومخبرا ان الله وملائكته